பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. Ali, உன்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு எப்பெல்லாம் நாம வரமோ அப்பெல்லாம் நாம நல்லா என்ஜாய் பண்றோம். ஆமா ஆதி, சிவா நீயும் டான்ஸ் பண்ண. கம் ஆன். செம்ம ஜாலியா இருக்கு. ஹே ஹே. ஓ, ஆனா என்னோட பேக்ரவுண்ட் மட்டும் ஏன் ரொம்ப ஹீட்டா இருக்கிற மாதிரி இருக்கு? லட்டு சிங் அங்கிள், உங்களுக்கு பின்னாடி நெருப்பு பிடிச்சிருக்கு. என்ன? தண்ணி ஊத்தி அணிங்க. ஓ ஓ, தேங்க்யூ வெரி மச் சிவா. சிவா சீக்கிரமா போய் பாரு. கொஞ்ச நாளாவே கிராமத்துல எவனோ ஒருத்தன் கோழியை திருடிக்கிட்டு இருக்கான்ப்பா. இதோ திருட இங்கதான் இருக்கா. ஒன்னும் கோழிங்களை தாண்ட வேண்டாம். அவனை இன்னொரு வழியா போய் புடிச்சிடலாம். சிவா இல்ல, நானும் வரேன். நானும் ரொம்ப தூரம் ஓடியாட்டேன். என்ன யாராவது சைக்கிளை போட்டு போங்க. நில்லுங்க. திருட அங்கிள், ஒழுங்கா திருடினதை திருப்பி கொடுத்துருங்க. ஏய் சின்ன பையா, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அட போதுப்பா, நிறுத்து. எதுக்காகப்பா எங்களை இப்படி போட்டு அடிக்கிற? நாங்க தான் உங்ககிட்ட இருந்து எதையுமே திருடலையாப்பா. ஹலோ, நீங்க திருடினது எங்க கோழியை தான். முதல்ல கோழியை திருப்பி கொடுங்க. கோழியை தான் சுட்டு சாப்பிட்டோமே. என்னது, எங்க கோழியை திருடி சுட்டு சாப்பிட்டீங்களா? நாங்க எங்க கோழிய வாங்கிட்டு தான்ப்பா வந்தோம். உங்க கோழிய ஒன்னும் நாங்க திருடல. அப்ப கோழியை யார் கொண்டு போயிருப்பா? சிவா இங்க பாரு, சீட்டாவோட கால் தடையும் இருக்கு. நேத்து நைட் சீட்டா வந்திருக்கு போல. 100% சிறுத்தை தான் வந்திருக்கு. சிறுத்தையே தான். மிருகங்களோட கால் தடத்தை பார்த்து வந்திருக்கிறது எந்த மிருகங்கிறத என்னால சொல்ல முடியும். கொஞ்சம் இருங்க, கவனமா இந்த கால் தடங்களை பாருங்களேன். இந்த கால் தடங்களை பார்க்கும்போது 2 கால்ல யாரோ நடந்த மாதிரி இருக்கு. அது சிறுத்தையோட கால் தடயமா இருந்தா 4 காலோட தடம் இருக்கணும். இது மிருகம்னு என்னால நம்ப முடியல. யாரோ போலியாதான் இதை உருவாக்கி இருக்காங்க. யாரோ பிளான் பண்ணி தான் சிறுத்தையோட கால் தடயம் இருக்கிற மாதிரி ஷூஸ் போட்டிருக்காங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நைட்டு முழுக்க நாம கண்ணு முழிச்சு என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சாகணும். நான் சொல்றத கேளுங்க. ஆதியூடி, பேசாம நீங்க கோழி மாதிரி மாறிடுங்க. ஓகேப்பா, நாங்க இன்னைக்கு நைட்டு கோழியா வேஷம் போடுறோம். நோ ப்ராப்ளம். ஆனா சிவா, நீ எங்க கூடவே இருப்பல்லப்பா. கொஞ்சம் அமைதியாகிற. நம்ம வந்திருக்கிற ஆளை பிடிக்கணும். இந்த கோழி தான் அநியாயத்துக்கு சத்தம் போடுது.
ஓ நோ, உண்மையான சிறுத்தையே வந்துருச்சு. ஆதி, கியூட்டி, வெல்கம் யூடி. ஆதி, நேத்து உன்னோட இடத்துல சீத்தா வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். இந்த சீத்தாவால ஒரே தொல்லையா இருக்குதுப்பா. என்னோட கோழியையும் தூக்கிட்டு போயிருச்சு. ஒரே ராத்திரியில எப்படி 2 இடத்துல திருட முடியும்? ரொம்ப அதிகமா சாப்பிடுது போல இருக்கே. உங்க இடத்துக்கும் வந்துச்சா? சரி வாங்க பார்க்கலாம். உங்க இடத்துக்கு வெளியில கால் தடயம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அட, இது 2 கால் சிறுத்தையோட கால் தடயமாச்சே. இங்க போலியான சிறுத்தை வந்திருக்கு. நம்ம இடத்துக்கு உண்மையான சிறுத்தை வந்திருக்கு. அப்படின்னா இங்க ஒரு டூப்ளிகேட் சீட்டா இருக்கு. இன்னைக்கு நைட் தூங்காம நம்ம கிராமத்தை கண்காணிக்கணும் சிவா. வெளிய போகுது சிவா. இன்னைக்குதான் திருடன் வரவே இல்லையா? சரி வாங்க, நம்ம எல்லாம் போய் தூங்கிடலாம் சிவா. கோழிங்களை திருடிட்டு போயிட்டான். திருடனா புடிங்க. அந்த பக்கம் இருக்கிற வீட்ல இருந்து தான் சத்தம் வருது. வாங்க சீக்கிரம் போய் பார்க்கலாம். அட நில்லுங்க. இது ரொம்ப அடர்த்தியான காடாக இருக்க. பாப்பா எப்படிப்பா இருக்க? இந்த பக்கம் எந்த பாம்பும் வரலைங்க. ஆகா, நான் தெரியாம பாம்பு கிட்டேயே குசலம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேனே. நில்லுங்கப்பா, என்னை கூட்டிட்டு போங்க. எவ்வளவு தூரம் தான்? சின்ன பையா, நீ யாரு? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எல்லாம் இங்க பாருல, என்ன மட்டும் அடுத்துறாதீங்களே. எங்களோட கோழிங்கெல்லாம் எங்க? எல்லாம் அதுவா, இங்கெல்லாம் சொல்ல மாட்டோம்ல. அதெல்லாம் இதுக்குள்ள பத்திரமா இருக்குல்ல, வந்து தேடி எடுத்துக்கோங்கல்ல. என்ன நீங்க தேடிக்கோன்னு சொல்றீங்க? இங்க நான் ரொம்ப காலமா ஃபார்ம நடத்திக்கிட்டு இருக்கேன்ல. முன்னாடி நான் வச்சிருந்த கோழிகளுக்கு நோய் தாக்கி செத்து போச்சுல. எல்லாம் ஒரு கோழி மிச்சம் இல்லாம போயிடுச்சுல. எல்லாம் அதுக்காகத்தான் என் ஷூக்கு அடியில இந்த சிறுத்தையோட காத்தடத்தை இரும்புல உருவாக்கி வச்சிருக்கோம்ல. அதை வச்சு கோழிகளை திருடிட்டு இருக்கேன்ல. அட எதுக்குயா?
எல்லாம் எனக்கு தேவையான கோழியை நான் திருடி கொண்டு வந்துட்டேன்னா ஏன் எனக்குன்னு ஒரு சொந்தமா ஃபார்ம உருவாக்கலாம்ல. அதை வச்சு நான் கோழி அப்படியே இனப்பெருக்கம் பண்ணிடுவேன்ல. எல்லாம் இந்த சிறுத்தையோட கால் தடத்தை பார்த்து சிறுத்தை தான் வந்திருக்குன்னு எல்லாரும் பயந்துருவாங்கல்ல. எல்லாம் யாருக்கும் என் மேல சந்தேகம் வராதுல்ல. ஆதி, உன்னோட கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க கோழியை அடையாளம் பார்த்து எடுத்துக்க சொல்லு, சரியா? சரி சரி, உன்னோட ஐடியாலாம் சூப்பரா இருக்கு. முதல்ல எல்லாரும் லைன்ல நில்லுங்க. ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க, கைய மேல தூக்குங்க. ஹே சிவா, ஒரு சூப்பர் போட்டோ எடு. இது டிவில டெலிகாஸ்ட் ஆகணும். இந்த உலகம் பூரா என் பேர் பரவணும். கோழி திருடன் கேங்க இந்த லட்டு சிங் வேட்டையாடி பிடிச்சிட்டாங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியணும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.